students. இப்போ exercise 5.5 sum number 4 பாருங்க. An engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide at the opening and the focus is placed 1.2 meter from the vertex. Position a coordinate system with the origin at the vertex and the x-axis on the parabola's axis of symmetry and find an equation of the parabola. Find the depth of the satellite dish at the vertex. என்ன ப்ராப்ளம் புரியுதா? ஒரு சேட்டலைட் டிஷ்ஷை வந்து ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணுறாரு. அப்போ அது வந்து டிஷ் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவங்களே சொல்லியிருக்காங்க வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின், அப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, பேரபோலாவோட ஆக்சிஸ் இருக்குல்ல அது வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு 2 அளவு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், த டிஷ் இஸ் 5 மீட்டர் வைட் அட் த ஓப்பனிங். ஸோ டிஷ்ஷோட ஓப்பனிங் இதுதான். இதோட ஃபுல் விட்த்து வந்து எவ்வளோனா 5 மீட்டர். அப்போ இது வந்து அதில் பாதியாக இருக்கும். அப்போ அது ஒரு 2.5, இது ஒரு 2.5. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது 4th குவாட்ரண்ட். அப்போது அந்த ஏ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக? ஸோ ஏ அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ ஏயோட எக்ஸ் கோஆர்டினேட் நமக்கு தெரியாது. இங்கே 1.2 போட்டிருக்கேன். அது என்ன தெரியுமா? ப்ராப்ளத்தை பாரு. த ஃபோக்கஸ் வந்து இஸ் பிளேஸ்ட் 1.2 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸ் 1.2. வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ. இதில் பேரபோலாவில். அப்போ அது வந்து 1.2. ஆனால் எனக்கு எது தெரியாது? விடி வந்து தெரியாது. அப்போ அந்த ஏ பாயிண்ட்டுங்கிறது நம்ம என்ன செய்யலாம்? அந்த விடிங்கிறது நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது தெரியாதனால. ஸோ இது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து எக்ஸு, ஆனால் ஒய் கோஆர்டினேட் வந்து 2.5. அப்போ பி எப்படி இருக்கும்? ஸோ சேம் எக்ஸு, ஆனால் ஒய் வந்து உனக்கு நெகட்டிவில் இருக்கும். ஏன்னா அது வந்து 4வது குவாட்ரண்ட். சரி, இப்போ இந்த பேரபோலா எந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு? ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். ஸோ பேரபோலா இஸ் ஓப்பன் rightwards. அப்போ the equation will be, therefore the equation is y square is equal to 4ax. இப்போ ஏங்கிறது ஒரு அன்னோன். அது தெரியணும்னா ஏதாவது ஒரு தெரிஞ்ச பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது தெரிஞ்ச பாயிண்ட் இருக்கா? இல்லை. ஆனால் நமக்கு தான் ஏஏ தெரியுமே. விஎஸ் வந்து ஏ இஸ் 1.2. ஏயோட வேல்யூ வந்து 1.2 நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 4 × 1.2 × எக்ஸ். ஸோ ஒய் ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 12 are 48. ஸோ 4.8x. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஸோ ஏ பார்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பி பார்ட்டு வேணும். பி என்னன்னு கேட்டால் டெப்த் ஆஃப் த சேட்டலைட், தட் இஸ் விடி என்னன்னு கேட்குறாங்க. விடி வாட் இஸ் விடி? விடி வந்து இந்த இதோட டெப்த்து. நம்ம அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ அந்த ஏ பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ வந்து x, 2.5 லைஸ் ஆன் திஸ் அப்படி போடும்போது அதாவது ஒன்று தெரியாதா இருக்குது, ஒன்று தெரிஞ்சிருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணால் அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒய்க்கு பதிலாக 2.5 the whole square is equal to இது வந்து 4.8 × இந்த எக்ஸ். ஸோ இந்த 2.5 நம்ம எப்படி எழுதலாம்? இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ 2.5 இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் இது வந்து உனக்கு 25/10. கரெக்டாக? 25/10. அதை நம்ம எப்படி சுருக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது 5/2 அப்படின்ட்டு வரும். ஸோ நம்ம அதை போட்டோம்னா என்ன வரும்? இது வந்து 5/2. ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து 5/2 the whole square is equal to இது எவ்வளோ? 48. 48 can be written as 48 divided by 10 × x. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது வந்து 25/4. கரெக்டாக? 2 ஆமாம் 25/4 and that is equal to இங்கே என்ன இருக்குது? 48/10 × x. ஸோ இது வந்து கிராஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் you will be getting x is equal to 25/4 into மேலே 10 கீழே வந்து 48. ஏதாவது அடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதில் திஸ் கேன் பி கரெக்டு. இப்போ என்ன வரும்? 5 2s, இது வந்து 2 2s. ஸோ கீழே வந்து 96ன்னு வருது, மேலே வந்து 125 அப்படின்னு வரும். ஸோ எதுவுமே கட் ஆகிற மாதிரி இல்லை. நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணி எழுத வேண்டியது தான். ஓகேயா? ஸோ எப்படி எழுதுறது? 125 96ஆல் டிவைட் பண்ணணும். How many times it goes? Only one time தான் போகும்.
ஸோ நம்ம borrow பண்ணால் 15 அப்போ இங்கே 9 வரும். ஸோ it will be 1 அப்போ இங்கே 29 வரும். ஸோ let us keep dot ஒரு 0 நம்ம கீழே கொண்டு வரலாம். கொண்டு வந்தோம்னா 290. இதுக்குள்ளே எத்தனை 96 வரும்? ஒரு 100ல் ஒரு 96 வரும். இதில் வேறு 90 இருக்குது. ஸோ 3 times வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1 2 9s are 27 28 கரெக்ட். அப்போ இங்கே 3. ஸோ இது வந்து 288 பேலன்ஸ் 2. இன்னொரு 0 இருக்குன்னா அது வந்து போகாது, அடங்காது. அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ யுவர் எக்ஸ் இஸ் நத்திங் பட் 1.3. எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ யுவர் கெட்டிங் த எக்ஸ் வேல்யூ டு பி 1.3 மீட்டர். அதாவது அதோட டெப்த் கரெக்டாக. ஸோ த டெப்த் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.3 meter. Finished. Bye.